திருப்புவனம் அஜித் குமார் கொலை வழக்கில் ஜூலை 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழக போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து விசாரணை ஆவணங்களும், வீடியோ ஆதாரங்களும், மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளும் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சம்பவத்திற்கு பின்னணியில் இருப்பது யார், யாரின் தூண்டுதலின் பேரில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க உள்ளிட்ட பல முடிச்சுகள் அவிழும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நகை திருட்டு புகார் தொடர்பாக தனிப்படை போலீசாரால் தாக்கியதில் கோவில் காவலாளியான மடப்புறத்தைச் சேர்ந்த அஜித் குமார் கடந்த ஜூன் 28ஆம் தேதி உயிரிழந்தாரு. சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு கூடுதல் மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷை விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்காங்க. அதன்படி ஜூலை 2ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை அஜித் குமாரின் உறவினர்கள், கோவில் பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட டிஎஸ்பி மற்றும் காவலர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதன் அறிக்கை உயர் நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. முன்னதாக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவின் பேரில் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பின் பேரில் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு அரசாணை வெளியிட்டது. சிபிஐ அதிகாரிகள் விசாரணை உடனடியாக தொடங்கி ஆகஸ்ட் 20 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அறிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழக போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து விசாரணை ஆவணங்களும், வீடியோ ஆதாரங்கள் மற்றும் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளும் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அஜித் குமார், நவீன் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதால் பல முக்கிய முடிச்சுகள் அவிழ்க்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவியுள்ளது. இதில் முக்கியமாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணை செய்யாமல் சிறப்பு தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டது ஏன்? சீருடை இல்லாமல் 30 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து போலீசார் ஏன் வந்தாங்க? யார் அழுத்தத்தில் இது நடந்தது? இது போன்ற கேள்விகள் சிபிஐ விசாரணையில பதில்கள் பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, நிகிதா என்பவர் மீது ஏற்கனவே 16 லட்சம் மோசடி வழக்கு நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2011ஆம் ஆண்டு பணம் வாங்கி வேலை தருவதாக கூறி மோசடி செய்ததாக நிகிதா மீது எஃப்ஐஆர் பதிவும் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில அஜித் குமாருக்கு எதிராக புகார் அளித்த நிகிதா பற்றிய பின்னணி மற்றும் சாத்தியமான தாக்கங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணையில புதிய தகவல்கள் வெளியாகலாம் எனவும் கூறப்படுகிறது. சிபிஐ விசாரணையில முக்கிய ஆதாரமாக சிசிடிவி காட்சிகள் இருக்கக்கூடும் என்றும் தெரிகிறது. இது போலீசாரின் மீதான குற்றச்சாட்டுகளை உறுதி செய்யும் அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கு தமிழ்நாட்டின் காவல்துறை செயல்பாடு மற்றும் பொது நம்பிக்கையை பெரிதும் பாதித்த நிலையில சிபிஐ விசாரணை மூலம் உண்மை வெளிவரும் என்ற எதிர்பார்ப்பும் வெளிவந்திருக்கு. இந்த கேஸோட முழு தகவல் பாத்தீங்கன்னா வரும் 20ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் உள்ளது. மேலும் இது தொடர்பான வீடியோக்கள் வந்தா நமது சேனல்ல உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணுவோம். இது போன்ற வீடியோக்களை காண நினைத்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.